Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை அவிநாசி சாலையில் பால பணிகளுக்காக அகற்றப்பட்ட பேருந்து நிறுத்த நிழற்குடைகள் மீண்டும் அமைக்கப்படாததால் பயணிகள் பேருந்திற்காக வெயிலில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் நேரலையில் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், இதனால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு இடையூறுகளை சந்திக்கிறார்கள்? கள விவரம். வணக்கம் பிரகாஷ். கோவை அவிநாசி சாலையில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பால பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2024ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வர வேண்டிய இந்த பாலப்பணிகள் தொடர்ந்து காலதாமதமானதால் 2025 நாளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் மிக நீளமான ஒரு பாலமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தில் உயர்மட்ட பாலமாக இல்லாமல் ஆங்காங்கே ஒரு 4 இடங்களில் ஏறுதளம் இறங்குதளமும் இருக்கிறது. இதற்காக ஒரு 4 ஏறுதளங்கள் 4 இறங்குதளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அண்ணா சாலை, நவ இந்தியா விமான நிலையம் போன்ற பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓப்ஸ் போன்ற பகுதிகளிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளிலெல்லாம் இருந்த பேருந்து நிறுத்த நிழற்குடைகள், இருக்கைகள் என ஒரு பாதுகாப்பான அம்சமாக இருந்த அனைத்து பேருந்து நிறுத்த உபகரணங்களும் அகற்றப்பட்டன. அதன் பின்னர் 1791 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலப்பணிகள் கட்டி முடிக்கப்பட்டாலும் அகற்றப்பட்ட அந்த பேருந்து நிறுத்த உபகரணங்கள் எதுவும் மீண்டும் அங்கு பொருத்தப்படவில்லை. புதிதாக எதுவும் பேருந்து நிறுத்தத்துக்கான மாணவிகளும் வேலைக்கு செல்பவர்களும் சாலைகளில் நின்றவாறு பேருந்தை பிடித்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்து பாலப்பணிகள் மேற்கொண்டுள்ள அரசு நிர்வாகம் பேருந்து நிறுத்தத்தையும் கையோடு முடித்திருக்கலாம் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சமூக ஆர்வலர் லோகி இருக்கிற அவரிடம் கேட்கலாம். எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கிறாங்க மக்கள், அதை பற்றி சொல்லுங்கள். கோயம்புத்தூரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக கோவை மாநகருக்குள்ளே வரக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. தொழில் வளர்ச்சி, கல்லூரி பள்ளிகள் அதிகமாக இருக்கனால மக்கள் தொகை ஜனத்தொகை அதிகமானால பேருந்து நிழற்குடைகள்லாம் ஏற்கனவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீலம்பூர்லேருந்து உப்புளிவாலை வரைக்கும் 17 நிழற்குடைகள் இருந்தது. அதே போல் உப்புளிவாலையிலிருந்து கோவை ஆஸ்பத்திரி வரைக்கும் 16 நிழற்குடைகள் இருந்தது. இதெல்லாமே அந்த மாநகராட்சி பராமரிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மேம்பால கட்டுமான பணிக்காக இந்த இறங்குதளம் முன்னாடி இருந்த நிழற்குடைகள் உள்ளிட்ட அனைத்து நிழற்குடையுமே அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனால் இப்போ உயர்மட்ட மேம்பாலம் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிழற்குடை எங்கேயுமே இருக்கிற நிழற்குடைகளை எடுத்ததுனால இப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா உப்புளிவாளையமாகட்டும், வரதாஜா மில்லு, அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கிட்ட, ஓப் காலேஜில் எல்லாம் பல இடங்கள் மக்கள் வெயிலிலும் மழையிலிருந்து நிற்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதில் தான் நிழற்குடை இருக்காங்க. ஆனால் அதே போல் குறிப்பாக அந்த நிழற்குடைகள் அமைக்கப்பட்ட இடங்களில் இந்த இல்லாதனால இப்போ பஸ் எங்கே நிற்குவாங்க தெரியாத அளவுக்கு மக்கள் குழப்பத்துள்ளதை இப்போ பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. இதற்கெல்லாம் முடிவு கட்டணும்னா அனைத்து நிழற்குடைகளையும் உடனடியாக நவீன முறையில், அதாவது ஒவ்வொரு பேருந்து வழித்தடையின் அது புறப்படக்கூடிய இடம் அதெல்லாம் போட்டு ஒரு தகவல் பலகையோட, அதாவது பாதுகாப்பான முறையில் மழையிலும் வெயிலும் படாத அளவுக்கு இரவில் ஒளிவிளக்கோட ஒரு தகவல் பலகையில் நிழற்குடை அருமையாக அமைக்கணும். அதே போல் இந்த நிழற்குடைகளை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா சாலையை கடற்கரைக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ அந்த சாலையை ரோடை கிராஸ் பண்ணி பஸ் வரும்போது விபத்து ஏற்படுது. அந்த மாதிரி இடங்களில் கண்டறிஞ்சு நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து காவல், மாநகராட்சி உள்ள ஒருங்கிணைந்து எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே நிழற்குடை இருந்தது அது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில், ஏறுதளம் இறங்குதளத்துக்கு பாதிப்பு இல்லாத வகையில், மக்கள் எளிதாக சாலையை கடக்கிறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு கடக்கக்கூடிய வகையில் ஆய்வு செஞ்சு உடனடியாக நவீன பேருந்து நிழற்குடைகள் அமைக்கணும். அதே போல் மக்கள் பாதுகாப்பான பயணம் செய்வதற்கு உரிய வழிமுறையோட அந்த தகவல் பலகையோட அந்த நிழற்குடைகள் அமைக்கப்படணும். பாலப்பணிகளுக்காக மீட்கப்பட்ட இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்ட பேருந்து நிறுத்த உபகரணங்களை முறையாக பாதுகாப்புடன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதே போல இந்த பாலப்பணிகள் நடைபெற்ற காரணத்தினால வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் செல்வதற்கு மிகுந்த இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகிட்டு வராங்க. முதல் கட்டமாக இந்த பாலப்பணிகள் மேற்கொள்ளும் போது பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படும் என அறிவிச்சிருந்தாங்க. 5 இடங்களில் அதற்கான ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னாங்க. ஆனால் மெட்ரோ பணிகளை காரணம் காட்டி அந்த சுரங்கப்பாதை மக்கள் செல்லக்கூடிய அந்த பாதைகளும் கட்டப்படவில்லை. வெட்ட வெளியிலேயே பொதுமக்கள் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம், வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமும் உரிய பாதுகாப்பின்றி கடக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் பேருந்து நிறுத்தங்களும் முறையாக இல்லாதனால சரியாக பேருந்து ஓட்டுநர்களும் நிறுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதனால் பேருந்தை துரத்தி கொண்டு ஓடக்கூடிய அவலநிலைக்கும் பொதுமக்கள் தள்ளப்படுறாங்க. அதனால் இவ்வளோ அழகான ஒரு பாலம் கட்டும் பணிகள் மேற்கொண்ட கையோடு விரைவாக பேருந்து நிறுத்தத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பிரகாஷ். Wherever you go, whatever you do,
throw a little at it. Omax, Vest and Briefs.